ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இதா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நிறைய பேர் இப்போ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற குவரிஸ் என்னென்னா, கிளாஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் இங்கிலீஷ் புரிஞ்சிக்க முடியுது மேம், ஆனால் எனக்கு பேச வரல, இதை தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் பேச வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். பேச முடியல அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பேச முடியலன்னா ப்ராக்டிஸ் பத்தலை. அப்போ உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் சாட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க பேச மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு இங்கிலீஷ் வராமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இல்லைனா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் சாட் பண்ணும்போது நீங்கள் இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இங்கிலீஷில் சாட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும்னு ரிப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சாட்டிங்கில் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் பேசும்போதும் மிரர் முன்னாடி பேசி பாருங்கள், கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள். டெய்லிக்கும் உங்களோட இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்கு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கிடணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் ரொம்ப அப்டேட்டடாக இருக்க முடியும், ஃபேஷனபிளாக இருக்க முடியும். ஸோ கண்ணாடி முன்னாடி பேசுங்க. செகண்ட் திங். தேர்டு, உங்கள் வீட்டில் இருக்க உங்களோட பிரதர் சிஸ்டர் இல்லைனா உங்களோட பார்ட்னர் இல்லை உங்களோட அம்மா அப்பா யார்கிட்டையாவது பேசுங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்கள் பேசுங்க. உங்களோட பேரண்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய பிள்ளை இங்கிலீஷ் பேசுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும். அவங்க அதுக்காக தானே உங்களை படிக்கவே வச்சாங்க. ஓகேவா? அவங்க முன்னாடி பேசுங்க. உங்களோட பிரதர் கிட்ட சிஸ்டர் கிட்ட இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. வீட்டில் இருக்கும்போது இங்கிலீஷில் பேசுங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்கவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். ஓகேவா? வேறு சொல்யூஷன் இல்லை. நீங்கள் தான் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யாரும் பேச மாட்டாங்க, என்னால் பேச முடியலன்னா என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாவது ஒரு வழி இருந்தால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். பேச பேச அவங்க லைட்டாக பேச தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகே, முக்கியமாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச கற்றுக்க முடியும். ஓகே, எங்கேயாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ லாஸ் வந்து எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஓகே, ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். நான் எழுதுவேன், நான் படிப்பேன், நான் வருவேன், இதெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர். நான் எழுதி கொண்டு இருப்பேன், நான் படித்து கொண்டு இருப்பேன், நான் விளையாடி கொண்டு இருப்பேன், இதெல்லாமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையில் எழுதுவேன், படிப்பேன், சாப்பிடுவேன் இப்படி சொன்னால் சிம்பிள் ஃப்யூச்சர். ஒரே ஒரு வார்த்தை, அதனால தான் அது பேர் சிம்பிள். ஓகேவா? வார்த்தையிலே மீனிங் இருக்குது. இது கண்டினியூஸ், அதாவது இது வந்து வார்த்தையை பிரிக்கும். எழுதி கொண்டு இருப்பேன், படித்து கொண்டு இருப்பேன், விளையாடி கொண்டு இருப்பேன். ஸோ இந்த வார்த்தையை பிரிக்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். செய்து கொண்டு இருப்பேன், இது கொண்டு ப்ளஸ் இருப்பேன் வர்றது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். எழுதுவேன், படிப்பேன், விளையாடுவேன், இந்த ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக சொன்னால் சிம்பிள் ஃப்யூச்சர். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ என்ன சுச்சுவேஷனில் எதை யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கான டைம்லைன் பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் என்னென்னா, என்ன ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி, ஹீ ஷீ இட் ஐ யூ வி தே இந்த ப்ரொனவுனு. நெக்ஸ்ட்டு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன். சிங்குலர் நவுன்னா ஒரு பர்சன் இல்லை ஒரு அனிமல், ப்ளூரல் நவுன்னா நிறைய பர்சன்ஸு நிறைய அனிமல். எது வந்தாலும் வில் பி போட்டு வெர்போட லைண்டில் ஐஎன்ஜினா என்னது? ரீட்னா ரீடிங், ரைட்னா ரைட்டிங், அவ்வளோதான். அப்போ வில் பி வெர்போட ஐஎன்ஜி, இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி யார் ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அதை போட்டுக்கோங்க. அதான் ஐ யூ வி தே ஹி ஷீ இட் இல்லை ராம் ரமேஷ் ஷீலா அந்த மாதிரி. பின்னாடி நாளைக்கு இந்த மாதிரி டைமிங் சொல்கிறாங்களா இல்லை பிளேஸ் சொல்கிறாங்களோ அது பின்னாடி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். ஓகே, ஆக்ஷன் வில் கண்டினியூ டு ஹேப்பன். ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகும், கண்டினியூவாக நடக்கும். வென் அனதர் ஃப்யூச்சர் ஆக்ஷன் occurs. இன்னொரு ஃப்யூச்சர் ஆக்ஷன் நடக்கும்போது இந்த ஆக்ஷன் கண்டினியூவாக நடக்கும். ஒரு ஆக்ஷன் இப்போ தொடங்குது அப்படின்னா, நீ வரும்போது நான் படித்து கொண்டு இருப்பேன். அப்போ நீ வரும்போது அப்படின்ற போது இதுவும் ஃப்யூச்சர் ஆக்ஷன் தான். ஆக்ஷன் 2 வந்து நான் படித்து கொண்டு இருப்பேன்றதும் ஃப்யூச்சர் ஆக்ஷன் தான். அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்றது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இல்லைனா இதே நேரத்தில் ஃப்யூச்சரில் நான் இதை பண்ணிகிட்ருப்பேன், இதே நேரத்தில் நாளைக்கு நான் படிச்சுட்ருப்பேன், இதே நேரத்தில் நெக்ஸ்ட் வீக் நான் ஷாப்பிங் போயிடுவேன்,
இதே நேரத்தில் நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக கோவிலுக்கு போவேன். அப்போ இதே நேரத்தில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நீ வரப்போ நான் படித்து கொண்டு இருப்பேன். ஓகே, என்னோட ஃபாதர் வரப்போ நான் தூங்கி இருப்பேன். ஓகே, நாளைக்கு நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் இதே நேரத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் நடக்க போகுது, ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் புரியல அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்து கொண்டு இருப்பேன், பண்ணி கொண்டு இருப்பேன், படித்து கொண்டு இருப்பேன். இந்த கொண்டு இருப்பேன் ஃபார்மேட்டில் வருதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான கீவேர்ட் வென் அண்ட் while. இது ரெண்டுமே வென் அண்ட் whileனா போதுன்னு அர்த்தம். பை திஸ் டைம் அப்படின்னா இதே நேரத்தில், பை திஸ் டைம் டுமாரோ இதே நேரத்தில் நாளைக்கு, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் இதே நேரத்தில் நெக்ஸ்ட் மந்த்து அடுத்த மாதம், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் இதே நேரத்தில் அடுத்த வருடம்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்க்கலாம். நான் பாடிக்கொண்டு இருப்பேன், ஐ வில் பி சிங்கிங். அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான், he will be eating. ஷீலா வேலை செய்து கொண்டு இருப்பாள், ஷீலா will be walking. நீ விளையாடி கொண்டு இருப்ப, you will be playing. நீங்கள் விளையாடி கொண்டு இருப்பீங்க, you will be playing. நாம் நடனம் ஆடிக்கொண்டு இருப்போம், we will be dancing. அவங்க காத்து கொண்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, they will be waiting. இவ்வளோதான். ஓகே, இப்போ அது பெரிய சென்டென்ஸாக பார்க்கலாம். I will be singing. நான் பாட்டு பாடிக்கொண்டு இருப்பேன், from 6 PM to 7 PM. 6 மணிலிருந்து இந்த ஹைஃபனுக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க, 7 மணி வரைக்கும். ஓகே, from 6 to 7 PM 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நான் பாடிக்கொண்டு இருப்பேன். He will be eating. அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். You return. அதாவது திரும்ப வரும்போதுன்னா when you return back, திரும்ப வரும்போது. வென்னா போது, you comeனா நீ வர, you return backனா நீ திரும்ப வரன்னு அர்த்தம். ஓகே, when you return back நீ திரும்பி வரும்போது, he will be eating. அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். அதாவது வெளியே போயிருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க வரும்போது இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு சொல்கிறது தான் இது. ஓகே, ஷீலா will be walking. ஷீலா வேலை செய்து கொண்டு இருப்பாள், from 20th December. டிசம்பர் 20 ஃப்ரம்னால் இருந்து. அப்போ 20th டிசம்பரிலிருந்து ஷீலா வேலை செய்து கொண்டு இருப்பாள். யூ வில் பி பிளேயிங். நீங்கள் விளையாடி கொண்டு இருப்பீங்க, யூ வில் பி பிளேயிங் டுமாரோ. நாளை நீங்கள் விளையாடி கொண்டு இருப்பீர்கள். பை திஸ் டைம் டுமாரோ இதே நேரத்தில் நாளைக்கு, we will be dancing. நாம் நடனம் ஆடிக்கொண்டு இருப்போம். இதே நேரத்தில் நாளைக்கு நாம் நடனம் ஆடிக்கொண்டு இருப்போம், we will be dancing by this time tomorrow. when you arrive நீ வரும்போது, you arriveனா நீ வர, போதுன்றதால when you arrive. போதுனா when இல்லைனா while ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். when you arrive நீ வரும்போது, they will be waiting. அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். they will be waiting in the park. இந்த பார்க்னா பார்க்கில். அப்போ அவர்கள் பார்க்கில் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ சாம்பிள்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Day 1லேருந்து Day 30 வரையும் எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, தேங்க்யூ.